ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் சாரீ ட்ரேப்பிங் எப்படி பர்ஃபெக்டாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி ட்ரேப் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் ட்ரேப் வந்துட்டு எவ்வளோ ஈஸி அண்ட் குயிக்காக வந்துட்டு சாரீ ட்ரேப் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த சாரியை தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு சில்க் சாரீ. இந்த ஒரு சில்க் சாரியை வந்து எப்படி வந்துட்டு ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக ட்ரேப் பண்ணிக்கிறீங்கன்னா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாரீ ட்ரைப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாரியை அலைன் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல எது உள் சுத்து, எது வந்துட்டு பல்லு ப்ளீட்டுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சாரீ எப்பவுமே எடுத்திங்கன்னா இந்த கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஓரம் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓரம் அடிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு உள் சுத்து. அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு ப்ளீட்டு உங்கள் கையில் வரும். பல்லு ப்ளீட்டுன்றது முந்தானை. இந்த முந்தானை பகுதி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ் இல்லை கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். இதுதான் வந்துட்டு முந்தானை பகுதின்னு சொல்லுவாங்க. சில சாரியில் முந்தானை பகுதி எதுன்னே தெரியாது, ஒரே டிசைன் ஈவனாக கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா உள் சுத்தில் இது மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் உள் சுத்து. அதுக்கப்புறம் வர பகுதி அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு பல்லு ப்ளீட்டாக வரும். இப்போ நம்ம சாரீ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் சுத்துலேருந்து தான் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் பாதத்துக்கு மேலே இந்த மாதிரி உங்களோட ஃபேப்ரிக்கை செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் ஹிப் கிட்ட இந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து டக் பண்ணுங்கள். டக் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்துட்டு உள்ளே ஈவனாக இருக்க மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இன்ஸ்கர்ட் போடும்போது கொஞ்சம் ஈவனாக டைட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக இறுக்கமாக வேண்டாம், மீடியமான டைட் இருந்தால் போதும். அப்போ தான் உங்களோட உள் சுத்து வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஹைட்க்கு ஏற்ற மாதிரி டக் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய வயிறு பகுதி நல்லா ஈவனாக நான் மடித்து விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக தெரியாது. இப்போ நம்ம சாரியை அப்படியே சுற்றி கொண்டு வர போகிறோம். இந்த சாரியை சுற்றும் போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? இந்த பின்னாடி பகுதியில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரொம்ப வந்து டக் பண்ணிவிடுவாங்க. அதாவது ரொம்ப சொருகி விடுறன்ற பேரில் நிறைய ஃபேப்ரிக் வந்து சொருகி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வர பகுதி, அதாவது இந்த காலு கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபேப்ரிக் வந்து ரொம்ப தூக்குன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி பகுதியில் சொருகவே சொருகாதீங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே கீழே கொஞ்சம் லைட்டாக தூக்கியிருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக தூக்கியிருக்கு. அப்புறம் நீங்கள் நடக்க நடக்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாரீ வந்து ஃபுல்லாக தூக்கிக்கும், இன்ஸ்கர்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் ஹிப் கிட்ட லைட்டாக டக் பண்ணால் போதும், பின்னாடி டக் பண்ண வேண்டாம். இப்போது நான் ஒரு சுத்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே லைனாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இப்போ முந்தானி பகுதி வரும். இந்த முந்தானி பகுதியை உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெளியில் வர மாதிரி ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க. 2-3 சுற்றுலாம் கிடையாது, ஒரே சுத்து தான். இந்த ஒரே சுத்தை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பல்லு சைடு வந்துடும். கொஞ்சம் நடுவில் வந்து ஃபேப்ரிக் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் அப்படியே கீழே விட்டுறலாம். ஸோ அந்த ஃபேப்ரிக் தான் நம்ம சென்டர் ப்ளீட்டாக பண்ணுவோம். அது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த முந்தானி பகுதியை வந்துட்டு ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்னர்லேருந்து தான் எடுப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வரும், ஒரு சில பேர் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுப்பாங்க. நான் லெஃப்ட்லேருந்து தான் எடுக்கிறேன். எப்போவுமே பல்லு ப்ளீட்டில் வர ஃபஸ்ட்டு ப்ளீட்டு உங்களோட செஸ்ட்டு ஹிப்பெல்லாம் மறைகிற அளவுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்டை ஒன்று ஒன்றா வந்து பாதி சைஸ் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஷோல்டரில் போடும்போது உங்களுக்கு வெளியில் வந்து நிற்காது. இப்போ நான் எல்லா ப்ளீட்ஸுமே கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரீ ப்ளீட் எதுவும் பண்ணாததுனால ஸோ இதை எப்படி அப்படியே ஆன் ஸ்பாட்டில் வந்து கேதர் பண்ணி பின் பண்ணலான்றதை இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் சைடில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பின் வந்து ரஃப்பாக வந்து பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து கலையாமல் இருக்கும். நான் எடுக்கிற அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்துட்டு டக்குன்னு கேதர் ஆகிடும். இப்போ நான் ஒரு ப்ளீட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அரேஞ்ச்
பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் பல்லு ப்ளீட்டில் ஃபஸ்ட்டு ப்ளீட் தவிர்த்து அதுக்கு அடுத்து வர ப்ளீட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வெளியில் வராமல் இந்த மாதிரி ஈவனாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. சில ப்ளீட்ஸ் வந்துட்டு பெருசாக வரும், சில ப்ளீட்ஸ் வந்துட்டு சின்னதாக வரும். அது எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய ப்ளீட்ஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ப்ளீட்டை வந்து சின்னதாக இருக்கிறத கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, பெருசாக இருக்கிறத சின்னதாக்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈவன் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஷோல்டரில் போட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது நான் எந்த ஒரு ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணாமல் ஆன் ஸ்பாட்டில் எப்படி ட்ரேப் பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீட் பண்ண டைம் இருக்காது, எல்லா இடத்துலையும் நம்மளால் ப்ரீ ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி குயிக்காக ட்ரேப் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக தான் காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். அப்போ உங்களுக்கு குயிக்காக ட்ரேப் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்டான சாரியாக இருந்தால் இந்த மாதிரி பாடி மேலேயே போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக உங்கள் முந்தானி பகுதி எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் நார்மலாக ஆன் ஸ்பாட்லேயே ட்ரேப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த பல்லு ப்ளீட் மட்டும் கூட நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா, இது வரைக்கும் நான் சாரியே கட்டினதில்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் அயன் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஷோல்டரில் போட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஸோ சில பேருக்கு வந்துட்டு மேலேயே போட்டு பார்க்கும்போது ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்றது தெரியாது. இப்போ நான் என்னோடய ப்ளீட்ஸை வந்துட்டு நான் மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். அடியில் வர ப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப வெளியில் வராமல் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஹைட் எவ்வளோ விடணும் நீங்கள் விடுறீங்கன்றது தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் மேலே போட்டு எவ்வளோ தூரம் தொங்குது எவ்வளோ தூரம் ஹைட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பல்லு ப்ளீட்டை கொஞ்சம் முன்னாடி உங்கள் பாடிக்கு முன்னாடி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் சொருகிற அளவுக்கு வந்துச்சுனாலே போதும். ஸோ அது கரெக்டான அளவு ஹைட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுருக்கீங்கன்றத அர்த்தம். ரொம்பவும் நீட்டாக கீழே விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி விட்டிங்கன்னா யார் கால்லையாச்சும் தட்டுப்படும். ஸோ அப்போ வந்து புடவை வந்து சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு மேலே பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக ப்ளவுஸ் போடலை, அதுக்கு பதிலாக டாப் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் போட்டு தான் கட்டுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேலே கரெக்டாக இந்த பல்லு ப்ளீட்ஸை எடுத்து பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நல்லா டைட்டாக இழுத்துட்டு மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துருக்கனோ அதுதான் எப்படியோ வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்போவுமே நிறைய பேருக்கு லூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சைட் ப்ளீட்டுமே வந்து கரெக்டாக சைடில் நிற்குதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நிறைய பேருக்கு செஸ்ட்டு தெரியுது, வயிறு தெரியுது, அது கரெக்டாக வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ட்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செஸ்ட் ப்ளீட்டை ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நல்லா சுற்றி கொண்டு வாங்க. உங்கள் பாடிக்கு பின்னாடி நல்லா சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் டைட்டாக இருக்கா அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா லூஸாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? லூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இழுத்து அது ஒரு பின் குத்தணும், இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டெப்ஸ். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த முன்னாடி இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா, உள் சுத்து சொருகி முன்னாடி இழுத்து விட்டோம்ல, அந்த ஃபேப்ரிக்கை தான் நம்ம இப்போ வந்துட்டு சென்டர் ப்ளீட்டாக எடுக்க போகிறோம். அதாவது சென்டர் ப்ளீட் கொசுவம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கொசுவம் எடுக்க போகிறோம். இப்போ அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அந்த ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி தான் எடுக்க போகிறோம். இப்போது இந்த ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹிப் ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஹிப் ப்ளீட் செட் பண்ணுறதுக்கு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பார்டர் அப்படியே வைக்கணுன்றது தான் வந்துட்டு நிறைய யோசிப்பீங்க. ஸோ நார்மலாக சாரீ ட்ரைப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹிப் ப்ளீட்ஸ் கரெக்டாக வச்சா மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரக்சராக தெரிவிங்க. நிறைய பேர் வந்து நான் குண்டாக இருக்கேன், கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற மாதிரி எப்படி கட்டுறது, ஒல்லியெல்லாம் தெரிய மாட்டீங்க, ஸ்ட்ரக்சராக தெரிவிங்க. ஸோ அதுக்கு ஷேப் வியர் போடணுமா, நார்மல் இன்ஸ்கர்ட் போடணுமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள்
நீங்கள் கட்டுற விதம் தான். நீங்கள் என்ன தான் வந்து ஷேப் இயர் போட்டு லூஸாக கட்டினாலுமே ஸோ ஷேப்பாக தெரியும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்கர்ட் போட்டாலுமே நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரேப் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது உங்களோட பார்டரை வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு உங்கள் வயிறு மறையணும் அப்படின்னா வயிறு மேலே வர மாதிரி கரெக்டாக நீங்கள் நல்லா அந்த பார்டரை டைட்டாக இழுத்துட்டு ரைட் செஸ்ட்டுக்கு நேராக பின் பண்ணிக்கோங்க. ரைட் செஸ்ட்டுக்கு நேராக பின் பண்ணாதான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ரொம்ப முன்னாடியோ இல்லை ரொம்ப தள்ளி கொண்டு போனீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்காது. பின் பண்ணும்போது இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து பின் பண்ணுங்கள். இப்போது அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு இந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக உங்களோட இந்த மாதிரி கையோட முட்டிக்கிட்ட கொண்டு வந்துருங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ சென்டர் ப்ளீட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் ப்ளீட் வந்து ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோன்னா கொஞ்சம் நடுவில் உங்களுக்கு கேப் விட்டால் தான் நீங்கள் சைட் ப்ளீட் செட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ப்ளீட்டை எடுத்துடலாம். சென்டர் ப்ளீட் எடுக்கிறது தான் பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். ஒழுங்காக வராது. நம்ம நார்மலாக நின்றுக்கிட்டே ப்ளீட்லாம் எடுக்கும் போது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணவும் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நார்மலாக நீங்கள் ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கீழே வந்துட்டு ரொம்ப பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். யாராச்சும் வந்து மடித்து விட்டால் நல்லாயிருக்கும், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி தான் நமக்கு தோணிகிட்டே இருக்கும் நார்மலாக சாரீ ட்ரை பண்ணும் போது. ஸோ இப்போது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக சாரீ ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் நான் ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீ இனிமேல் வந்துட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சூப்பராக கட்டிடுவீங்க. ஸோ இப்போ நான் ப்ளீட் எடுத்துட்டேன். ஆனால் கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே நிறைய ப்ளீட் எடுத்திருக்கேன், ஆனால் கீழே வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ப்ளீட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய ப்ளீட்டை வந்துட்டு அழகாக மடித்து எடுத்துட்டு அதுக்கு அப்படியே நேராக நீங்கள் வந்து அலைன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ளீட் வந்துடும் உங்களுக்கு. அதாவது அந்த கோடு வந்து கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோடு வந்துடும். அது ஒரு ப்ளீட் க்ரியேட் ஆகிடுது இல்லையா? அந்த ப்ளீட்டை நீங்கள் அப்படியே நேராக பிடிச்சிக்கிட்டு இந்த கீழ்ப்பகுதியில் நீங்கள் ப்ளீட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கீழே வந்துட்டு நான் அப்படி பிடிச்சிட்டு ப்ளீட்ஸை ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ப்ளீட்ஸ் வந்து எந்த சைடு உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அது மாதிரி திருப்பி கூட பிடிச்சிக்கிட்டு எடுக்கலாம் நீங்கள். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், எனக்கு வரலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து லெஃப்ட்லேருந்து எடுத்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அந்த ப்ளீட்டையே லைட்டாக அப்படி திருப்பிக்கிட்டேன். நல்லா அந்த ப்ளீட்டை ஷார்ப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் திருப்பிக்கிட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா ஒன்றா பிடிச்சிக்கிட்டு நல்லா நீட்டாக வச்சுட்டு ஒரு பின் குத்திடுங்க. இப்போ நான் எல்லா ப்ளீட்ஸுமே நல்லா நீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பின் வச்சு குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் என்ன பண்ணுறேன்னா நேராக விட்டுடுறேன். விட்டதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துடுமா நம்ம பாதத்துக்கிட்ட அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த பாதத்து மேலே நீங்கள் அந்த ப்ளீட்ஸை வந்துட்டு லைட்டாக அந்த கால் சப்போர்ட் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. காலில் இருக்க விரல் சப்போர்ட் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்துடும். ஸோ டக்குன்னு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க முடியும் உங்களால். இப்போ நான் பின் குத்துனதுக்கப்புறம் கீழே விட்டுட்டேன். இப்போ கீழே ப்ளீட்டடாக இருக்குது, மேலே வந்துட்டு நார்மலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கால் பகுதியில் அந்த ப்ளீட்டை வந்து நான் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைட்டனாக இருக்கணும்ன்ட்டு சும்மா அப்படி காலில் மிதித்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது கீழேயும் ஈவனாக இருக்கும், மேலேயும் ஈவனாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா? ஆக்சுவலி இது நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன். நான் செல்ஃபாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சாரியே கட்டினதில்லை, யாருன்னா சாரி கட்டினா எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நான் ஈவனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ என்னோடய கை வச்சு ஃபுல்லாக மடித்து விட்டுக்கிறேன், ஷார்ப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ப்பன் பண்ணிட்டேன்னா எல்லா ப்ளீட்ஸுமே ஈவனாக அப்புறம் கீழே இருக்க பின்னை வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு எனக்கு வந்துட்டு எல்லா ப்ளீட்டும் அலைன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேலே இருக்க வந்து ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வரைக்கும் இருக்க ப்ளீட்டை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் டைட்டனாக இருக்கும். பின் கழட்டினாலுமே அந்த ப்ளீட்ஸ் வந்து விரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளீட்ஸ் வந்து மேலே பின் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க ப்ளீட்டை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் என்னால் டக் பண்ண முடியும்.
இப்போ நான் அந்த கீழே இருக்க பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஹிப் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஹிப் ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம பார்டர் செட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பண்ண வேண்டாம். இந்த சைடில் இருக்க ஹிப் ப்ளீட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 2 to 3 ப்ளீட்ஸ் உங்களுக்கு கேதர் ஆகிடும். அதை அப்படியே கொஞ்சம் ஈவன் பண்ணி நேராக உங்கள் பார்டர் நீங்கள் எங்கே பின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த ப்ளீட்ஸையும் வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஹிப் ப்ளீட் வந்து லூஸ் ஆகுது, நான் என்ன தான் செட் பண்ணாலும் லூஸ் ஆகிடுது, அது ஏன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ளீட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது ஒரு கவுண்ட்டுமே நீங்கள் வந்து பின் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு டைட் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ரைட் ஹேண்ட் செஸ்ட்டுக்கு கீழே இருக்க பகுதியிலே வந்து இன்ஸ்கர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நான் பின் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் டைட்டுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக உள் சுத்துலேயோ இல்லை நார்மலாக ஏனோ தானோன்னு பின் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸும் கலைஞ்சிடும், ப்ளஸ் உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸும் ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சராகவும் இருக்காது, ஒரு மாதிரி அந்த ட்ரேப்பே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக். ஸோ இப்போ நான் வந்துட்டு பின் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு டக் பண்ண போகிறேன். அந்த சென்டர் ப்ளீட்டை டக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிப் ப்ளீட்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க பின்னை இப்போ நான் ரிமூவ் பண்ணி விட போகிறேன். இப்போ அந்த கீழே இருக்க பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய சென்டர் ப்ளீட் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. அது ரிமூவ் பண்ணும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் அயர்ன் பண்ணலை, எதுவுமே பண்ணாததுனால, ஸோ ஜஸ்ட் நான் கையிலே நல்லா அழுத்தம் பண்ணி விட்டதுனால எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக நீட்டாக வந்திருக்குன்னு. மோஸ்ட்டாக சாரியை ரொம்ப அயர்ன் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாரி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்து டக் பண்ண போகிறேன். எப்பவுமே சென்டர் ப்ளீட்டை எப்படி டக் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக நேராக நின்று டக் பண்ணும்போது உங்களோட கரெக்டாக பெல்லி பட்டன், அதாவது தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் டக் பண்ணணும். ரொம்ப லெஃப்ட்லேயோ இல்லை ரொம்ப ரைட்லேயோ அந்த மாதிரிலாம் கொண்டு போய் டக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்னோட கரெக்டாக சென்டர் ஆஃப் பாடியில் வந்துட்டு நிற்க வச்சு ஹைட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஹைட் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்ஸ்கர்ட்டில் டக் பண்ணுறேன். டக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சமமாக ஈவன் பண்ணி விடுங்க, இல்லைனா வயிறு ரொம்ப பெருசாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக சென்டர் ப்ளீட்டை டக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ப்ளீட் மடிக்கிற அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து போகும், ரொம்ப சொருகி விட்டுருவோம். அந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தூக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி டக் பண்ணாமல் பொறுமையாக நீட்டாக ஈவன் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த முன்னாடி வர செஸ்ட் ப்ளீட்டை வந்து நல்லா டைட்டன் பண்ணி இழுத்தாதான் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வர ஹிப் ப்ளீட் வந்துட்டு டைட்டன் ஆகும். ஸோ இப்போ அதை நல்லா டைட்டன் பண்ணி இழுத்து விட்டுட்டு நல்லா உங்கள் ஹிப்பு செஸ்ட்டெல்லாம் மறையிற மாதிரி உங்களோட இந்த செஸ்ட் ப்ளீட்டை நல்லா ஈவன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ என்னோடய ட்ரேப் பாருங்கள், பின்னாடி எந்த அளவுக்கும் ப்ளீட்ஸ் வந்து நிற்கலை. அட் த சேம் டைம் ரொம்ப பேகியாக, ரொம்ப வந்து ஏதோ போர்வை போத்திட்டுருக்க மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேப்ரிக்குமே நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்க மாதிரி கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களுமே ட்ரேப் பண்ணணும். ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப தூக்கலாக இருக்காது, சைடில் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அண்ட் முந்தானி பகுதியுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், என்னோடய ட்ரேப் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இதில் நிறைய பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு வரலாம். இந்த மேலே வந்து வர ஃபஸ்ட்டு ப்ளீட் லூஸ் ஆகிறது, சைட் ப்ளீட் வந்து கரெக்டாக நிற்காமல் இருக்கிறது, அண்ட் வந்து இந்த சென்டர் ப்ளீட் வந்து ரொம்ப பெருசாக அலமோதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து ட்ரேப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்யணும் நீங்கள். இப்போ என்னோடய செஸ்ட் ப்ளீட், சைட் ப்ளீட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டைலில் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே பர்ஃபெக்டான ட்ரேப் வந்து பண்ண வந்துடும். அண்ட் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய ட்ரேப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய சவுத் இண்டியன் சாரீ ட்ரேப்பிங் லுக். இந்த லுக் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப எலிகண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இந்த லுக்கில் வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே வந்துட்டு இந்த ட்ரேப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டும் அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி கட்டணுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.